பொருளாதார நீதி எனும் சொல் காணப்படும் இடம் முகவுரை மற்றும் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். பொருளாதார நீதி எனும் சொல் காணப்படும் இடம் முகவுரை மற்றும் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். அரசியல் நிர்ணய சபையின் ஆலோசகராக பணியாற்றியவர் பி. என். ராவ். அரசியல் நிர்ணய சபையின் ஆலோசகராக பணியாற்றியவர் பி. என். ராவ். கொள்கைகள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையில் நிர்ணயிக்கப்பட்ட நாள் ஜனவரி 22, 1947. கொள்கைகள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையில் நிர்ணயிக்கப்பட்ட நாள் ஜனவரி 22, 1947. கொள்கைகள் தீர்மானத்தை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. கொள்கைகள் தீர்மானத்தை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. கொள்கைகள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையில் நிர்ணயிக்கப்பட்ட நாள் ஜனவரி 22, 1947. கொள்கைகள் தீர்மானத்தை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. 1955ஆம் ஆண்டு சட்டத்தின்படி குடியுரிமை நீக்கப்படுவதற்கான வழிமுறைகள் 3. 44வது அரசியலமைப்பு திருத்தம் அமல்படுத்தப்பட்ட பின் சொத்துரிமையானது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு சட்ட உரிமையாக மட்டும் மீட்கப்பட்டது. 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமல்படுத்தப்பட்ட பின் சொத்துரிமையானது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு சட்ட உரிமையாக மட்டும் ஏற்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியல் நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்ட நாள் டிசம்பர் 6, 1946. இந்திய அரசியல் நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்ட நாள் டிசம்பர் 6, 1946. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் கூடிய நாள் டிசம்பர் 9, 1946. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் கூடிய நாள் டிசம்பர் 9, 1946. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் டில்லி. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் டில்லி. அரசியல் நிர்ணய சபை எந்த திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது? கேபினெட் தூதுக்குழு திட்டம். அரசியல் நிர்ணய சபை எந்த திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது? கேபினெட் தூதுக்குழு திட்டம். அரசியலமைப்பு எழுது வரைக்குழுவின் தலைவராக செயல்பட்டவர் டாக்டர் அம்பேத்கர். அரசியலமைப்பு எழுது வரைக்குழுவின் தலைவராக செயல்பட்டவர் டாக்டர் அம்பேத்கர். அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது? கேபினெட் தூதுக்குழு திட்டம். அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக பணியாற்றியவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக பணியாற்றியவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டதுன்னா கேபினெட் தூதுக்குழு திட்டம். அரசியலமைப்பு எழுது வரைக்குழுவின் தலைவராக செயல்பட்டவர் டாக்டர் அம்பேத்கர். அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக பணியாற்றியவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக பணியாற்றியவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக பணியாற்றியவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக பணியாற்றியவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக பணியாற்றியவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் ஆரம்பகால மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 385 + 4. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் ஆரம்பகால மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 385 + 4. சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 299. சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 299. சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 299. இந்திய அரசியலமைப்பு பொதுவாக எந்த நாட்டு அரசியலமைப்பை ஒத்துள்ளதுன்னா இங்கிலாந்து நாட்டு அரசியலமைப்பை ஒத்துள்ளது. இங்கிலாந்து நாட்டு அரசியலமைப்பை ஒத்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டத்தின் மறு வடிவமாக திகழ்கிறது? 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டத்தின் மறு வடிவமாக திகழ்கிறது? 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். அரசியலமைப்பு உருவாக்கப்படும் பொழுது அதிலிருந்த பகுதிகள் எண்ணிக்கை 22. அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது அதிலிருந்த அட்டவணைகள் எண்ணிக்கை 8. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது அதிலிருந்த பகுதிகள் எண்ணிக்கை 22. அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது அதிலிருந்த அட்டவணைகள் எண்ணிக்கை 8. தற்போதைய அரசியலமைப்பு உள்ள பகுதிகளின் எண்ணிக்கை 24. தற்போதைய அரசியலமைப்பில் உள்ள பகுதிகள் எண்ணிக்கை 24. இந்திய அரசியல் நிர்ணய சபை முழு இறைமை பெற்ற அமைப்பாக மாறிய நாள் ஆகஸ்ட் 15, 1947. இந்திய அரசியல் நிர்ணய சபை முழு இறைமை பெற்ற அமைப்பாக மாறிய நாள் ஆகஸ்ட் 15, 1947. அரசியல் அமைப்புக்கான முகவுரையினை நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. அரசியலமைப்புக்கான முகவுரையினை நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. இந்தியா சுதந்திரம் பெறும்போது அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்தியா சுதந்திரம் பெறும்போது அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கருதப்படும் அம்சம் முகவுரை. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கருதப்படும் அம்சம் முகவுரை. இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கருதப்படும் அம்சம் முகவுரை. இந்தியா சுதந்திரம் பெறும்போது அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்ட எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். முகவுரையில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் சோசியலிச சமய சார்பற்ற ஒருமைப்பாடு. முகவுரையில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் சோசியலிச சமய சார்பற்ற ஒருமைப்பாடு. சட்டத்தின்படி ஆட்சி என்பது பற்றி குறிப்பிடுவது சரத்து 14. சட்டத்தின்படி
ஆட்சி என்பது பற்றி குறிப்பிடுவது ஷரத்து 14. குடியுரிமை பெற 1955ஆம் ஆண்டு சட்டத்தில் உள்ள வழிகள் எண்ணிக்கை 5. சட்டத்தின்படி ஆட்சி என்பது பற்றி குறிப்பிடுவது ஷரத்து 14. குடியுரிமை பெற 1955ஆம் ஆண்டு சட்டத்தில் உள்ள வழிகள் எண்ணிக்கை 5. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. சாதி, சமயம், இனம், பால், பிறப்பிடம் காரணமாக வேறுபாடு காட்டப்படக்கூடாது என்று குறிப்பிடுவது ஷரத்து 15. பதிவு முறை மூலம் குடியுரிமை பெற இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டும்? 5 ஆண்டுகள். பதிவு முறை மூலம் குடியுரிமை பெற இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டும்? 5 ஆண்டுகள். குடியுரிமை குறித்த சட்டங்களை இயற்ற அதிகாரம் பெற்றுள்ள அமைப்பு பாராளுமன்றம். குடியுரிமை குறித்த சட்டங்களை இயற்ற அதிகாரம் பெற்றுள்ள அமைப்பு பாராளுமன்றம். குடியுரிமை குறித்த சட்டங்களை இயற்ற அதிகாரம் பெற்றுள்ள அமைப்பு பாராளுமன்றம். அதாவது சட்டத்தின்படி ஆட்சி பற்றி குறிப்பிடுவது ஷரத்து 14. தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் ஷரத்து 17. தீண்டாமை ஒழிப்பு குறித்து குறிப்பிடும் ஷரத்து 17. வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்புரிமை என்று குறிப்பிடுவது ஷரத்து 16. வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்புரிமை என்று குறிப்பிடுவது ஷரத்து 16. சிறப்பு பட்டங்களை தடை செய்யும் ஷரத்து 18. தீண்டாமை ஒழிப்பு குறித்து குறிப்பிடும் ஷரத்து 17. வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்புரிமை என்று குறிப்பிடுவது ஷரத்து 16. வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்புரிமை என்று குறிப்பிடுவது ஷரத்து 16. சிறப்பு பட்டங்களை தடை செய்யும் ஷரத்து 18. அடிப்படை சுதந்திரங்கள் பற்றி குறிப்பிடும் ஷரத்து 19. அடிப்படை சுதந்திரங்கள் பற்றி குறிப்பிடும் ஷரத்து 19. தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் உயிர் வாழும் உரிமை பற்றி குறிப்பிடுவது ஷரத்து 21. கொத்தடிமை முறை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுவது ஷரத்து 23. கொத்தடிமை முறை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுவது ஷரத்து 23. தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் உயிர் வாழும் உரிமை பற்றி குறிப்பிடுவது ஷரத்து 21. 14 வயதுக்கு குறைவான நபர்கள் பணியில் அமர்த்தப்படக்கூடாது என்று குறிப்பிடுவது ஷரத்து 24. 14 வயதுக்கு குறைவான நபர்கள் பணியில் அமர்த்தப்படக்கூடாது என்று குறிப்பிடுவது ஷரத்து 24. சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்பது ஷரத்து 23 மற்றும் 24. சமத்துவ உரிமை என்பது ஷரத்து 14 முதல் 18 வரை. சுதந்திர உரிமை என்பது ஷரத்து 19 முதல் 22 வரை. சமத்துவ உரிமை என்பது ஷரத்து 14 முதல் 18. சுதந்திர உரிமை என்பது ஷரத்து 19 முதல் 22. சமய உரிமை என்பது ஷரத்து 25 முதல் 28 வரை. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை 29 மற்றும் 30. ஷரத்து 32 கீழ் வழங்கப்படும் ஆணைகளின் எண்ணிக்கை 5. 5 திட்டங்கள் என்னும் கருத்து படிவம் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ரஷ்யா. முகவுரை பகுதி திருத்தப்பட்ட ஆண்டு 1976. முகவுரை பகுதி திருத்தப்பட்ட ஆண்டு 1976. 42வது திருத்தம். முகவுரை பகுதி திருத்தப்பட்ட ஆண்டு 1976. 42வது திருத்தம். முகவுரை பகுதி திருத்தப்பட்ட ஆண்டு 1976. 42வது திருத்தம். 42வது திருத்தம். உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீக்கும் முறை எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீக்கும் முறை எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டோம்னா அமெரிக்கா. உச்சநீதிமன்றத்தோட நீதிபதிகளை நீக்கும் முறை எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. முகவுரை என்னும் கருத்து படிவம் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீக்கும் முறை எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. முகவுரை என்னும் கருத்து படிவம் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. ஒற்றை குடியுரிமை என்னும் கருத்து படிவம் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்து. அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு என்னும் கருத்து படிவம் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்து. அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு என்னும் கருத்து படிவம் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்து. பாராளுமன்ற ஆட்சி முறை என்னும் கருத்து படிவம் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்து. நீதி புனராய்வு என்னும் கருத்து படிவம் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. நமது தேசிய கொடி அரசியல் நிர்ணய சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நாள் ஜூலை 22, 1947. நமது தேசிய கொடி அரசியலமைப்பு நிர்ணய சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நாள் ஜூலை 22, 1947. நீதி புனராய்வு என்னும் கருத்து படிவம் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. ஒன்றிய நிர்வாகம் பற்றிய பகுதி 5. மாநில நிர்வாகம் பற்றிய பகுதி 6. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக பணியாற்றிய டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக பணியாற்றிய டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறையின் தனித்தன்மை உறுதியளிப்பது அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள். நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறையின் தனித்தன்மைக்கு உறுதியளிப்பது அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள். தமிழ்நாட்டிலிருந்து மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? 18 உறுப்பினர்கள். தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ராஜ்யசபாக்கு 18 உறுப்பினர்கள்.